Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு மார்ச் 9th நமக்கு NEET UG 2024 அப்ளிகேஷன் போடுறதுக்கான லாஸ்ட் டேட். நமக்கு தெரியும் 3 நாள் முன்னாடி வரைக்கும் சில நாட்களாவே நமக்கு NTA வெப்சைட்ல அதாவது neet.ntaonline.in வெப்சைட்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. OTP ஜெனரேட் ஆகல. அதை தாண்டி குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டோட அவங்களோட ஃபோன் நம்பர் OTP வரதுக்கான ஃபோன் நம்பர் லிங்க் பண்ண முடியல. அப்படி லிங்க் பண்ணணும்னு ஆதார் ஆஃபீஸ்க்கு போய் சேவை மையம் மூலமா அப்ளை பண்ணினா கூட நமக்கு வந்து அப்ளை பண்ணினதுக்கப்புறம் சில வாரங்கள் ஆனதுக்கப்புறம் கூட நிறைய குழந்தைங்களுக்கு ஃபோன் நம்பர் லிங்க் ஆகலை சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அண்ட் நமக்கு வந்து வெப்சைட் வந்து ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. அந்த வெப்சைட் பிஸியாக இருந்தது, சர்வர் இஷ்யூ, OTP இஷ்யூ இதெல்லாம் வந்து 2 நாள் முன்னாடி சரி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த ஆதார் அப்டேஷன் ஃபார் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருந்ததுனால நிறைய பேர் இன்னுமே அப்ளிகேஷன் போடுறதுக்கு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் NTA இதுவரைக்கும் லாஸ்ட் டேட் ஃபார் நீட் ஆன்லைன் அப்ளிகேஷனை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலை. ஆஸ் பர் NTA வெப்சைட் நமக்கு இன்னைக்கு நீட் அப்ளிகேஷன் போகிறதுக்கு லாஸ்ட் டேட். ஒருவேளை எக்ஸ்டெண்ட் பண்ணினாங்க அப்படின்னா நிறைய பல்லாயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு அது ஹாப்பி நியூஸாக தான் இருக்கும். பட் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஸோ திஸ் அப்டேட் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னா, மார்ச் 9th இன்னைக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஃபார் நீட் UG 2024 ஆஸ் பர் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்ளிகேஷன் போடுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். ஸோ நமக்கு தெரியும் நமக்கு ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஆர் டேட்டா இஷ்யூஸ் இருந்தால் நமக்கு அவங்க ஏதோ கொடுத்துருந்தாங்க. பட் அதில் எதுவுமே நமக்கு புரியல. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கீழே வந்து நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்டர் ஹியர் போனாலும் கூட நம்ம கீழே வந்து எல்லாம் ஓகே கொடுத்துட்டு நம்ம கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகுது. அந்த ஆப்ஷன்ஸில் ஆதார் கார்டு இருக்கவங்க ஆதார் கார்டு மூலயமா போங்க OTP வெரிஃபை பண்ணி அப்படின்னு இருக்கு. சாரி, இப்போவே இது வந்து மக்கர் பண்ணுது. பல்லாயிரக்கணக்கான குழந்தைங்க இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இது நம்ம ப்ரொசீட் பண்ணி பார்ப்போம். ப்ரொசீட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் என்ன, ஐ ஹேவ் ஆதார் நம்பர் அண்ட் விஷ் டு கிரியேட் மை லாகின் யூஸிங் ஆதார் நம்பர், ஆல்சோ ஐ ப்ரொவைட் மை கன்சென்ட் ஃபார் யூஸிங் ஆதார் டேட்டா, அதெல்லாம் இருக்குது. ஓகே, பட் OTP ஃபோன் நம்பர் கனெக்ட் பண்ணாத குழந்தைங்க பல்லாயிரக்கணக்கான குழந்தைங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டுக்கும் ஆதார் ஐடி கேட்குறாங்க. அப்போ அந்த ஆதார் ஐடி வெரிஃபிகேஷன் அதுலேயும் வரதுனால அது சேம் ஆதார் நம்பர் கொடுத்தா என்ன இஷ்யூவோ அதே தான் டிஜிலாக்கர்லேயும் குழந்தைங்களுக்கு வருது. அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் ABC ஐடினா என்ன, அது கன்றாவினே தெரியல நிறைய பேருக்கு நமக்கு. அண்ட் ABC ஐடியை லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணுறேங்கிறாங்க. ஐ ஹாவ் அன் இந்தியன் பாஸ்போர்ட்னா பாஸ்போர்ட் நிறைய பேர்கிட்ட இல்லை. அது வந்து ஒரு 30 நாளைக்கு முன்னாடியே, அதாவது அப்ளிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இல்லை அப்ளிகேஷன் ஆரம்பித்த உடனே நீங்கள் பாஸ்போர்ட் தட்கல் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் உங்களுக்கு கிடச்சிருக்கும். பட் ஸ்டில் நிறைய குழந்தைங்க ஆதார் அப்டேட் ஆயிருங்கிற நம்பிக்கையில் இருந்ததுனால இதுவும் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போது ஐ ஹாவ் ஏ பேன் கார்டுனா 18 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு பேன் கார்டு வாங்கியிருக்க மாட்டாங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் பேன் கார்டு வாங்கியிருப்பாங்க. அதுலேயும் இஷ்யூ இருக்குது. ரிப்பீட்டர்ஸ்க்கு ஓகே, பட் நான் ரிப்பீட்டர்ஸ் ஃப்ரெஷராக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஐ ஹாவ் ஏ நான் இண்டியன் பாஸ்போர்ட்னா அதுவும் ஃபாரின் குழந்தைங்களுக்கு தான் ஒத்து வரும். ஸோ தட் இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால ஃபாரின் குழந்தைங்கன்னா ஃபாரினில் இந்த OCI ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா அந்த மாதிரி. பட் த திங் இஸ் NTA நீட் 2024க்கான அப்ளிகேஷன் ஆன்லைன் ப்ரொசீஜரை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிறது மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணால் தான் நம்ம ரெக்வஸ்ட் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து அவங்க ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த இமெயில் ஐடிக்கு எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு நீங்கள் இமெயில் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் பர் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இன் அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் படி மார்ச் 9, 2024 நைட்டு 11:50க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டு பேமெண்ட்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. பட் இன்றைக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் முடிஞ்ச அளவுக்கு போட்டுருங்க. எனி அப்டேட் நமக்கு NTA அஃபிஷியலாக விட்டாங்கன்னா நம்ம சேனலில் உடனே நான் போடுறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, டேக் கேர், பை, சி யூ.